وسلم عليك يا سيدي يا حبيب الله يا حبيب الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸிற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தஅவத்தே இஸ்லாமி அமைப்பை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இறைவனுடைய மாபெரும் அருளால் 3 நாட்கள் காத்தாங்குடிக்கு அருகிலே உள்ள மட்டக்களப்பு என்கிற ஊரில் 5ஆம் தேதி, இந்த மாதம் 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி 3 நாட்கள் மாபெரும் விவாதம் நடந்தது. சுன்னத் ஜமாத்தினருக்கும் வஹாபிகளுக்கும் மத்தியிலே நடந்தது. இந்த விவாதத்திலே இறைவன் மிகப்பெரிய வெற்றியை சுன்னத் ஜமாத்தினருக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். என்றைக்கும் சத்தியம் வெல்லும், அசத்தியம் தோற்கும். அது இந்த விவாதத்தின் மூலமும் அல்லாஹ் தஆலா நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த விவாதத்தின் மூலமாக அந்த காத்தாங்குடி பகுதியை சார்ந்த வஹாபிசம் மட்டுமல்ல, இலங்கை முழுவதிலும் இருக்கக்கூடிய அந்த வஹாபிசம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. அந்த வஹாபிசத்தினுடைய விஷப்பல் பிடுங்கி எரியப்பட்டு விட்டது. அந்த வஹாபிசம் காத்தாங்குடி பகுதியிலும் மற்ற பகுதியிலும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரியப்பட்டு விட்டது. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இப்போ நம்ம சொன்னோம்ல, அல்லாஹ் தஆலா மாபெரும் வெற்றியை தந்தான் அப்படின்ட்டு. ஒவ்வொரு விவாதத்திலும் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதையும் கொண்டு வரல அப்படிங்கிறத சுருக்கமாக ஒரு வார்த்தையில உங்களுக்கு சொல்லிடலாம். முதலாவது தலைப்பு என்ன? அவங்களுடைய நிலைப்பாடு 7 வானங்களுக்கு மேலாக அர்ஷுக்கு அப்பாலே அல்லாஹ் இருக்கிறான். இதுதான் காலையில் ஆரம்பிச்சிச்சு, சாயங்காலம் முடிஞ்சிச்சு. 7 வானத்துக்கு மேலேங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை தாங்கலங்க கேட்டோம். அதான் வானத்துக்கு மேலே அப்படி தந்தோம்ல, 7 வானத்துக்கு மேலேன்னு தான் உங்களுக்கு நிலைப்பாடு இருக்குது. அதுக்கெல்லாம் ஆதாரம் தரணும். வானத்துக்கு மேலே அப்போ வரும்போது அதை எழுதியிருக்கணும். ஏன் அந்த ஒப்பந்தம் எழுதும்போது கோட்டை விட்டீங்க? வானத்துக்கு மேலே இறைவன் இருக்கிறான் அப்படி எழுதி வர வேண்டியதானே. அங்கே 7 வானத்துக்கு மேலே அரிசிக்கு அப்பாலன்னு எழுதிவிட்டு இங்கே வந்துக்கிட்டு வானத்திலும் சொல்லிவிட்டோம்ல அப்படின்னாக்க எது நிலைப்பாடு? அதுக்கு ஆதாரம் இல்லை. நான் இன்னும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க, உலக சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. 7 என்பதுக்கு அரபி மொழியில் சபா அப்படிம்பாங்க, வானத்துக்கு சமா அப்படிம்பாங்க. இந்த 2 வார்த்தை உள்ள ஒரு வார்த்தையை காமிங்க, அப்போ தானே 7 வானத்துக்கு மேலேன்னு வரும். நீங்கள் சொன்ன ஆதாரங்களில் 7 என்று குறிப்பதற்கு சபா என்று அந்த வார்த்தை இருக்குதா? வானங்கிறதுக்கு சமாவாத்து, அஸ்ஸமாவாத்து சபா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கிறதா? காட்டுங்க. காட்ட முடியல. கடைசி என்ன சொன்னாங்க? அந்த வார்த்தையை வேணா விட்டுருங்கடா அப்படின்ட்டாங்க. ஆதாரம் இல்லை, அந்த வார்த்தையை விட்டுருங்க, நாங்கள் தெரியாதனமா போட்டோம், அது விட்டுருங்க, அரிசிக்கு அப்பால இருக்கிறான் அப்படின்ட்டாங்க. இந்த ஒன்னே போதும். அவர்கள் முதலாவது அந்த விவாதத்திலே தொட்டு போய்விட்டார்கள். அரிசிக்கு மேலே அப்படின்ற ஒன்று இறைவனுக்கு உருவம் இருக்குன்னாங்க. எத்தனை உருவம் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா 2 உருவத்தில் வருவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அரிசிக்கு மேலே ஒரு உருவம் வச்சிருக்க, அங்கே எத்தனை உருவம்? அது இனிமேதான் ஆய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு நிலைப்பாடே கிடையாது. அப்போ இறைவன் 2 உருவத்தில் வரான்னு கேட்டால் அர்ஷுக்கு அப்பாலே இருக்கிறான், உருவம் இருக்கிறது என்கிறீர்கள். இப்பொழுது அந்த அர்ஷுக்கு அப்பாலே இருக்கிற இறைவனுக்கு எத்தனை உருவங்கள் என்று கேட்டால் அதை எங்களால் சொல்ல முடியாது.
அப்படின்ட்டாங்க. சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். கேள்விகள் பலது கேட்டாச்சு. அல்லாஹு தாலா தன் பக்கம் உயர்த்தினான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படின்னு சொல்லியிருக்கிறான்ல. அப்போ அல்லாஹ் உயரத்தானே இருக்கிறான் அப்படின்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2ஆம் வானத்தில் இருக்கிறான்னு தான் நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, புகாரில் இருக்குது. நீங்கள் அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தினான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா 2ஆம் வானத்தில் இருக்கிறான்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டோம். உங்களுடைய வாதம் 2ஆம் வானத்தில் அல்லாஹ் இருக்கல, 7 வானத்தை கடந்து அர்ஷுக்கு அப்பாலையில் அடிபட்டு போச்சே. சரி, அந்த பெண்மணி வானத்தில் இருக்கிறான்னு சொன்னீங்களே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 7 வானத்துக்கு அப்பால. அந்த பெண்ணு சொன்னது என்ன? வானத்திலே. அந்த பெண்மணி சொன்னது வானம்டாங்கல்ல, அது 1வது வானமா, 2வது வானமா, 3வது வானமா, 4வது வானமா, எத்தனை வானமா இருக்கலாம்? எந்த வானத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த பெண்மணி சொன்னாங்க சொல்லுங்க. இல்லை, அது நபிகள் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்முல் கைப் இருக்குண்டா ஒப்புக்கொள்ளுங்க. அது சொன்னோம். ஸல்லல்லாஹு இல்முல் ஒப்புக்கொள்ளுங்க. அந்த பெண்ணு சொன்னது வானம்டாலும் அது 7 வானத்து அங்கிட்டுங்கிறது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணு மனசில் என்ன வச்சு சொன்னாங்க, அது நபிகள் ஸல்லல்லாஹு அறிஞ்சிருந்தாங்க. அப்படின்டா இல்முல் கைப் இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போங்களாங்க. அதுவும் சொல்லலை. இப்போ அந்த பெண்ணு எதை வச்சு சொன்னாங்க அதுவும் சொல்லலை. இப்படி வாதங்கள் அப்படிங்கிற பேரில் ஆதாரங்கள் வைத்தார்கள். அவர்கள் வைத்த ஆதாரங்கள் எல்லாம் சேதாரங்களாக போய்விட்டன. அதுதான் உண்மை. அப்போ இது ஒரு ஷார்ட்டாக முடிஞ்சு போச்சா? 7 வானங்கள் வார்த்தை கொண்டு வரவே இல்லைல்ல, முடிஞ்சு போச்சு. அவங்களும் தொழில் ஒப்புக்கொண்டாங்கன்னு தான் அர்த்தம். அது இல்லை தான், அந்த வார்த்தை வேணால் விட்டுக்கிறங்க, தெரியாதனமாக போட்டுட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ 1வது விவாதம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து 2வது என்ன அப்படின்னு கேட்டால், அடுத்து வஹாபிகள்லாம் பொய்க்கே ஏகபோக சொந்தக்காரர்கள். இது உலகம் முழுவதும் அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அங்கேயும் அதை நிரூபித்து காட்டினார்கள். ஏன்னா யாரும் மறந்துடக்கூடாதான், வஹாபிகள் எல்லாம் பொய்யர்கள்ங்கிறத மறந்துடக்கூடாது. இல்லை, அப்போது நினைவூட்டுக்கிட்டே இருக்கணும்ல. அங்கேயும் நாங்கள் பொய்யர்கள். நம்ம மக்கள் எல்லாம் அந்த வாதத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு வெற்றியை தந்த உடனே சந்தோஷத்தில் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் ஒரு வஹாபி மைக் எடுத்துக்கிட்டு சுன்ன ஜமாத்தெல்லாம் தோற்று போயிட்டாங்களாம், அதனால தான் தக்பீர் சொல்கிறாங்களாம் அப்படின்னு மைக் எடுத்து பிடிச்சி சொல்கிறாரு. அந்த மைக்கை யூஸ் பண்ணவே கூடாது. அந்த நேரத்தில் விவாதத்தில் ஒப்பந்தப்படி எப்போ செலவா சொல்லி முடிஞ்சிருச்சோ அதுக்கு பிறகு மைக்கை யூஸ் பண்ணக்கூடாது. விவாத ஒப்பந்தம் அது. அதை தூக்கிட்டு சரி, கேட்குறவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க சொல்லுவாங்க. எதில் என்ன வடின்னு சொன்னால் கேட்குறவங்கெல்லாம் கேணையங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அட நானே தக்பீர் சொல்கிறது எப்படி தோக்குறது யாராவது சொல்லுவாங்க. அப்போ மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம்? அந்த யோசனை தெரியாது. அதான் யூதத்தனமான மூளை இருக்குமே தவிர அறிவுபூர்வம் இருக்காது. இப்போ அந்த மாதிரி மைக்கெடுத்து அப்போ அதுவே ஒரு பொய்யாகி போச்சு. அவங்க ஒப்பந்தத்தை எத்தனை தடவைகள் மீறினார்கள்ங்கிறத ஒரு பட்டியலே போடணும். ஆதாரம் கேட்டால் உடனடியாக கொடுக்க வேண்டும். எதிரணியினர் ஆதாரம் கேட்டுட்டா உடனடியாக கொடுக்கணும். இது ஒப்பந்தம். 1வது வாதத்தில் கேட்டோம், தரலை. அதுக்கு பிறகு இந்த இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சனதோட கேட்டோம், தரலை. எங்கள் நிலையில் அவங்க கேட்டு ஒன்று கூட தராமல் இருந்தோம் அப்படி காமிக்க முடியுமா? எப்பொழுதெல்லாம் கேட்கிறார்களோ சொல்லி முடிப்பாங்க, பறந்துகிட்டு இருக்கும். அது இன்னொன்று, சுன்ன ஜமாத்துக்கு அல்லாஹ் இஸ்ஸத்தை கொடுத்துட்டான். எப்படின்னு கேட்டால், சுன்ன ஜமாத்து உலமாக்கெல்லாம் இவ்வளவு திறமை மிக்கவர்களா வியந்து வியந்து போகி நிற்கிறார்கள். அந்த வஹாபிகள் இன்னைக்கு சொல்கிறாங்க, பறக்குது, பிரிண்ட் அவுட் பறக்குது, அடுத்து பறக்குது. அவங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, சொல்லி முடித்தவொடனே இங்கே நாங்கள் சொல்லிடுறோம் இது பலவீனமான ஹதீஸ்ன்னு. கேட்கவே கிடையாது, கேட்காமலே சொல்லிடுறோம். என்னடா இப்போ தான் முடித்தா அதுக்கெல்லாம் அவங்க பலவீனங்கிறாங்களே. அவ்வளோ விரைவாக நமக்கு தான் லேப்டாப் வசதி எல்லா வசதியும் வந்துருச்சு, அல்லாஹ் தஆலா தந்துட்டான். விரைந்து செயல்படுகிறோம். ஒப்பந்தத்தில் எதிரணியினர் கேட்டால் கொடுக்க வேண்டும், இது நிலைப்பாடு, இது தீர்மானம். நாங்கள் அப்படி செஞ்சோம். அவங்க 2-3 விஷயங்களுக்கு தரவே இல்லை. இதிலும் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். அவர்களை நம்பி இருக்கிற அந்த இளைஞர்களை எல்லாம் தகாத வழிக்கு அழைத்து செல்கிறார்கள். அதுதான் உண்மை. சரிங்க, இப்போ 2வது வாதத்துக்கு வருவோம். 2வது தலைப்பு என்ன? நமக்கு நல் வணக்கம் நல் வசீலா எல்லாமே, நல் வணக்கம் நல்லடியார்கள் எல்லாமே வசீலா தான் அப்படின்னு நம்ம நிலைப்பாடு. அவங்க என்னடாண்டா இல்லை நல் வணக்கம் மட்டும்தான், நல்லடியார்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு.
அவங்க நம்ம அதுக்கு பெரிய பட்டியல் போட்டாங்க. இந்தாங்க 2-3 வேண்டாம் சொல்லுங்க, நல்வணக்க வசதியாக நாங்களும் ஒப்புக்கொள்றோம்ல, அதிகப்பட்ட நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கீங்க, உள்ளதே ஒரு நாள் நாங்கள் சொல்கிறோம் நல்லடியார்களும் வசீலாண்டு, நீங்கள் அது கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு மறுப்பு தருவீங்க அப்படின்னு கேட்டால் என்ன எங்கே பார்த்து வந்ததெல்லாம் சொல்ல விடாமாக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட அது ஒன்று ஏதாவது பார்த்து வந்துட்டாக்கா அது சொல்லி முடிச்சிடணும். பயான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பயான் குறிப்பெடுத்துட்டு போனால் பயான் பேசிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு விஷயத்துக்கு இதையும் கேட்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கங்க. இஸ்தவாக்கு இஸ்தவுலா அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆதாரமாக பைத்த உங்கள் பயான்ல எல்லாம் உள்ளூர்ல எல்லாம் சொன்னீங்களே அது இங்கே கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் நிலைக்கு எது ஆதாரங்கிறத நாங்கள் இங்கே கொண்டு வரணும். எங்களை பார்த்து அது கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, நாங்கள் எதோ கொண்டு வர்றோமோ அதுக்கு பதில் சொல்லுங்க, உங்களுக்கு எது ஆதாரமோ அதை கொண்டு வாங்க. அதை விட்டு நீங்கள் அந்த ஊரில் பேசுனீங்கல்ல அது இங்கே சொல்லுங்களேன், இந்த ஊரில் பேசுனீங்கல்ல அது சொல்லுங்களேன். இது எனக்கு விவாதமாக என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க இப்படி? ஏன்னு கேட்டால் அவங்க ஏதாவது பார்த்துட்டு வந்தால் ஒப்பிக்கணும். அதனால தான் நாங்கள் வசீலாவுக்கு ஒரு ஹதீஸை வச்சாங்க, பஸார் உள்ள ஹதீஸு. அது ஆரம்பத்திலையும் பஸாருன்னு சொன்னோம், செய்து முடித்த பிறகும் பஸாருங்கிறோம். நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டால் ஐனூனி இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கூறுங்கன்னாங்க. வசீலாவுக்கு இது ஆதாரம் வச்சிருக்கிறோம், வலிமார்கள் உதவிக்கு அழைக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். என்ன தெரியுமா செஞ்சாங்க, பஸாரை அப்படியே விட்டுவிட்டு, ஏன் பஸாரை பார்த்துட்டு வரலையா, இது ஹதீஸ் தப்ரானியில் இருக்குது வேற வாசகத்தோடு. இது மட்டும் அல்ல, ஏன்னா நம்ம ஐனூனி இபாதல்லாங்கிறோம், தொபரானியில் அகீசூனி இபாதல்லான்னு வருது. அதை தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இவங்க ஆதாரமாக தந்த ஹதீஸை, அந்த அறிவிப்பார் இப்படி, இந்த அறிவிப்பார் இப்படி, அந்த அறிவிப்பார் இப்படி பழைய மஹதீஸை கொண்டு வந்து விட்டார்கள். நம்ம மக்களை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சுன்ன ஜமாத்து மக்கள். அட என்ன நம்ம ஆளுகள்லாம் பலவமான ஹதீஸை வைப்பாங்கன்னு நினச்சாக்கா பலவீன மஹதீஸை வச்சு விட்டாங்க போல தெரியுது அப்படின்னு நம்மவங்களே யோசிக்க ஆரம்பிச்சு விட்டாங்க. ஏன் காரணம், வஹாபில் செய்த பித்தலாட்டம், வஹாபில் செய்த மோசடி, அவர்கள் செய்த தில்லுமுள்ளு, எதை நம்ம வைக்கிறோமோ அத்தனை நீதி நியாயம் வேணாம். பஸார் தானும் ஹதீஸ் வைக்கிறோம், அது சரியில்லைன்னு சொன்னால் அதில் உள்ள அறிவிப்பாளர்கள் சொல்லணும். எங்கே ஒரு ஹதீஸில் வச்சு நாங்கள் சொல்லாத அதை வச்சு அதில் உள்ள அறிவிப்பாளர் இப்படி வருகிறான்னு ஏன் சொல்லணும்? அந்த வஹாபிகள் தோற்று போய்விட்டார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். அவங்க எவ்வளோலாம் திருமண பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா அதை அறிவிச்சாங்க, அந்த தபரானியில் வர ஹதீஸை தான் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. என்னடா பார்த்து வந்திருக்கோம், நேரமே போச்சு, ஒன்று கேட்கவே இல்லைன்ற ஒன்று நம்ம வேற ஒரு ஹதீஸ் சொன்னோன்னா இதுக்கு போய் ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க. எதை அவர்கள் மனப்பாடம் பண்ணுகிறார்களோ அதைத்தான் ஒப்பிவித்தார்களே தவிர இன்னும் அதே ஒழுங்காக செஞ்சாங்களா. சொன்னாங்களே நாகூர் சட்டமெல்லாம் கிராமர் அங்கே வந்தால் மின்னு வரணுன்றாங்க. மின்னே இல்லாமல் புகாரில் ஹதீஸ் இருக்கு பாருங்க அப்படின்ட்டோம். அங்கே மின்னு இல்லாவிட்டாலும் அந்த ஒப்பீடு இருக்குதேன்னாங்க. ஒப்பீடே இல்லாமல் முன்தக்கா கிதாபுல ஃபுலானுன் ஃபிஸ்ஸமா என் ஒரு மனிதன் வானத்தில் இருக்கிறான் என்றாலும் உயர்வில் இருக்கிறதா அர்த்தம். முன்தக்கா கிதாபை ஆதாரமாக கொண்டு வரோம், மொத்தாவுடைய விரிவுரை நூல் அவ்வளவு காமிச்சும் கூட இல்லை மின்னு வேணும். என்னங்க இது? ஒரு அரபி மொழியில் ஒரு விளக்கம் தேவைப்பட்டால் அரபி மொழி சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையிலங்க ஏற்றுக்கொள்ளணும். காத்தாங்குளை பிறந்த உங்களுக்கு அரபியே தெரியாது, நீங்கள் போய் அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ நிலைப்பாடு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வர ஆர்டர்னு சொன்னாங்க, மின் வந்து ஆக வேண்டும். மின் இல்லாமல் கொடுத்தாமா, மின் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஒப்பீடு இருக்குதுல்ல, அப்படி கொஞ்சம் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படி வந்தாச்சா. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஒன்று வச்சோம்ல, எந்த ஒப்பீடும் இல்லாமல் இருக்கிறது பாருங்கள் முன்தக்காவுலன்ற ஒன்று. அப்புறம் பாருங்கள் எவ்வளவு பெரிய அறிவிலிகள் என்றே சொல்லலாம், அறிவீனர்கள் என்றே சொல்லலாம் இந்த இலக்கண விஷயத்தில். இதில் ஒன்றில் நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க, இங்கே முன்தக்கா கிதாபில் ஃபுலானுன் ஃபிஸ்ஸமா எந்த ஒப்பீடும் இல்லை. ஒப்பீடு இருக்குன்னு நீங்கள் இங்கே ஒப்பீடு இல்லை, மின்னு இருக்குன்னு சொன்னீங்க, மின்னும் இல்லை. ஆனால் மனிதன் உயர்வில் இருக்கிறான் என்பதற்கு இந்த வாசம் இருக்கிறதே என்று சொன்னபோது அவங்க சொன்னது என்ன தெரியுமா? மனிதர் விஷயத்தில் சொல்லிக் கொள்ளலாம், அல்லாஹ் விஷயத்தில் சொல்லக்கூடாது. நான் கேட்டேன், இலக்கணத்திலுமா மனிதர்களுக்கு ஒரு இலக்கணம், அல்லாஹ்விற்கு ஒரு இலக்கணம்? வர்ற வாசகத்தை வேண்டாம், அல்லாஹ் விஷயத்தில் இப்படி தான் அர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லுவோம், மனிதர் விஷயத்தில் இப்படி தான் அர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லுவோம். சட்ட திட்டங்களில் மனிதர்களுக்கு இலக்கணத்தில் இந்த சட்டம், இறைவனுக்கு இலக்கணத்தில் இந்த சட்டம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படிப்பட்ட நாலேஜ் இல்லைங்க. அதே போல் பாருங்களேன்,
ஒரு இடத்துல இங்கே வந்து ஃபீ போக்கப்பட்டிருக்குன்னாங்க. ஃபீ போக்கப்பட்டிருக்கா? ஃபீண்டா அதில் இந்த இன்று வருதுல இங்கிலீஷில், அது இது மஃபூலு ஃபீஹிங்க. மஃபூலு ஃபீன்றாலே ஃபீவுடைய மீனிங் தான் இருக்கும். இந்த இது கூட தெரியாதா அப்படின்னா வாய்ப்பத்தி விட்டாங்க, அந்த இது வாய்ப்பத்தி விட்டாங்க. அரபி இலக்கணம் அந்த கிடையாது, அது உசூல் ஹதீஸ். சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க ஹதீஸ் கலையில் நாங்களாம் எப்படி முன்னால் நிற்கிறோம், மேலே நிற்கிறோம்னாங்க. கடைசியில் பையக்கையில் ஒரு அஜய் காமிச்சாங்க, அஜத்து சொன்ன மாதிரி. அந்த அஜய் பலவீனம்ட்டோம். ஏன் அப்படின்ட்டாங்க. அந்த ஹதீஸ் கீழேயே எழுதியிருக்கு பாருங்கன்னு நாங்களும் வாட்சி காமிச்சிடும். அதான் இருசாலும் போட்டிருக்கு. இதில் அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு விடப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன நம்ம சொன்னாங்க? அவர் சொன்னாதான் என்ன, நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு செய்தி சொல்கிறவர் தானுங்க கேட்கணும். சரிங்க, இந்த அறிவிப்பாளர் வந்து விடப்படாத ஒரு ஹதீஸ் கொண்டு வந்து நிப்பாட்டுங்களேன், அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. பைஹக்கியுடைய ஹதீஸை தான் கொண்டு வர்றீங்க. அது ஒரு அறிவிப்பாளர் விடப்பட்டுதான் சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு செய்தி சொல்கிறேன், இன்னாலும் அறிவிச்சாங்கண்டு, அதுதான் ஏற்றுக்கொள்ளணும். இல்லை நீங்கள் சொல்கிறது சொல்லுவோம், இன்னார்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்டாக்கா இது என்ன, இது உசூல் ஹதீஸா? இது ஹதீஸ் கலையா? இப்படிப்பட்ட ஒரு அறிவியனத்தை தான் அந்த இடத்திலே அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். அதே போல் நம்ம வசீலாவுக்கு பல ஆதாரம் வச்சோம். வசீலாவோட உச்சக்கட்டம் என்ன? நேரடியாக உதவி கேட்பது, இஸ்திகாசான்னு சொல்லுவாங்க. நபிமார்கள் வலிமார்கள் நேரடியாக உதவி கேட்பது, அதை ஆதாரம் வைக்கிறோங்க. அது தொடவே இல்லை, அது மறுப்பும் தெரிவிக்கல. பொருட்டால் என்று இருக்கிறதா? பிஹக்கி ஃபுலான், இன்னாருடைய பொருட்டால், இதை மட்டுமே மறுத்து கொண்டிருந்தார்கள் இதுவரை. நானும் சொல்கிறேன், என்னங்க அதை மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நான் பாரதூரமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கொள்கை பிரகாரம் இதெல்லாம் சிறுக்கு, நேரடியாக வழிமார்கிட்ட உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சிறுக்குங்கிறீங்க. நான் கூடுன்னு ஆதாரம் வச்சிருக்கிறேன், அதை நீங்கள் மறுத்து பேசலை. உங்கள் வாயினாலேயே நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு வாயிரும், மறுப்பு தெரிவிங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அப்பெல்லாம் சொல்கிறேன், மறுப்பை தெரிவிக்கலையே. பல ஆதாரங்கள் நான் சொன்னேன். குர்ஆனிலே இருந்து வஸ்அல் மன் அர்சல்னா மின் கபலிக்க, நபி அவர்களே உங்களுக்கு முன்பு இருந்த நபிமார்களிடம் கேளுங்கள் அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள்லாம் அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருந்தாங்க, இந்த உலகத்தில் போயிருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா நபி நம்ம ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து நீங்கள் கேளுங்கிறான். நபிமார்களை பார்த்து இப்படி நேரடியாக கேட்கக்கூடாதுங்கிறீங்க, இந்த ஆயத்தில் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன பதில் கேட்டால் வாய் தொடக்கலையே, அப்படியே இருந்தாங்களே. அதான் நான் சொன்னோம், என்னங்க பானதூரமான விஷயமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், மறுப்பு தெரிவிக்கல. பொருட்டால் இல்லை அதே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. மையத்து கேட்கறதுங்கிறோம், அதெல்லாம் இப்போ சப்ஜெக்டே இல்லைங்கிறாங்க. வசீலாவுக்கு மையத்து கேட்கறது தான் மெயினான சப்ஜெக்ட்டு. அதை பார்த்துட்டு வரலையா, அதெல்லாம் இப்போ வேணாம் அப்படின்ட்டாங்க. அது அடுத்த வாதங்கிறாங்க. மையத்து கேட்கறதா இல்லைங்கிறத வசீலா தரப்பில் பேசாமல் எங்கேது பேசுறது? பேச வேணாம் என்று விட்டார்கள். அப்போ இன்னொன்று சொன்ன, மறைந்து போனவர்கள் உதவி செய்ய முடியும் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி? தொழுகையை குறைக்கும் விஷயத்தில். இன்னும் சொல்ல போனால் நமக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். திரும்ப அனுப்புனாங்களே, அதனால தானே 50 நேர தொழுகை 5ஆக குறைக்கப்பட்டது. அப்படி அவங்க திரும்பி அனுப்பாமல் அந்த உதவி அவங்க செய்யாமல் இருந்தால் இப்போ நம்ம 50 வேலையில் தொழுவோன்னு. அப்போ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உதவி செய்ய போது இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த உலகத்தில் மறைந்தவங்க தானே, ஆனால் உதவி செஞ்சாங்களே அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கும் வாய் திறக்கலை. நல்லா கவனிங்க, பொருட்டால் என்பதை மறுத்தார்களே தவிர வலிமார்களிடம் நேரடியாக உதவி கேட்கலாம் என்பதை மறுக்கவே இல்லை. அது வஹாபில் இனிமே மறுத்தால் ஏன் உங்களுக்கு முன்னாலே சொன்ன போது இதற்கு மௌனம் காத்தீர்கள் என்று நீங்கள் நேரடியாக கேட்கலாம். நேரடியாக நேருக்கு நேரம் தானே சொல்கிறோம். அப்போ அவங்க மறுத்திருக்கணுமே, ஏன் மறுக்கலை? நீங்கள் நேரடியாக கேளுங்க. இனிமேல் வஹாபில் யாராவது சொன்னால் அப்புறம் கேட்க. அதேபோல் இன்னும் இந்த விவாதம் இன்னொரு விஷயத்தையும் உருவாக்கி இருக்குது. என்னென்னு கேட்டால், அடுத்து விவாதங்கள் நடக்கும், வஹாபிகளுக்கு மத்தியிலே நடக்கும். ஏன்னு கேட்டால், அந்த காத்தாங்குடி வஹாபியெல்லாம் இறைவனுக்கு 2 உருவம்னு சொல்லிவிட்டாங்க. வஹாபிகளில் இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னாலும் 1, 2, 3 அப்படிங்கிறது இன்னும் சரியாக எல்லாமே வெளிப்படுத்தலை. எல்லாம் மௌனமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா சமூகத்துக்கு மத்தியில் இது வெளிப்பட்டாக்கா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, அது புரியுது. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வெளியே சொல்ல பயப்படுறாங்க. அப்படி வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் அவங்களுக்கு மத்தியில் விவாதம் நடக்கும். எப்படி தெரியுமா? விவாதம் நடக்கும். இறைவனுக்கு உருவம் உண்டா? உண்டு. 1, 2 ஒரு வஹாபி குரூப் சொல்லும் 1 தான், அவங்க வாதம் செய்வாங்க. இன்னொரு வஹாபி குரூப் இல்லை 2 அவங்க வாதம் செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் இப்போ தள்ளப்பட்டு இருக்கிறாங்க வஹாபிகள். அதுபோல் கல்லா தொழுகை ஷார்ட்டாக வந்துடுறேன். கல்லா தொழுகையில் 3 நிலைப்பாடு.
ஒரு மனிதனுக்கு தொழுகை விடுபடுறதா இருந்தால் 3 காரணம். ஒன்று, மறந்துட்டு விடுவான், அல்லது தூங்கிட்டு விடுவான், அல்லது நினைவு இருந்தே தொழுகாமல் அலட்சியமாக அதை விட்டுருவான். 3 நிலை. 3 நிலைக்கும் கலா உண்டுங்கிறத நபியலாம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்க. ஒன்றாவது என்ன, மன் நசிய ஸலாத்தன், ஒரு ஆள் மறந்துட்டு தொலை விட்டு விட்டார், அவன் நாம அணுகா அல்லது தூங்கிட்டு விட்டார், இப்போ கஃபாரத்துஹா, அதற்குண்டான பரிகாரம் என்ன, யுசல்லியஹா இதா தக்கரஹா, நினைவு வந்தோடனே தொழுகிறேன்னு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அது 2 சப்ஜெக்ட் முடிஞ்சு. 3வது, நினைவு இருந்தே விட்டாலும் கலா செய்யணும். ஹந்தக் யுத்தத்தில் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களும் மற்ற தோழர்களும் அந்த குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எதிரிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. லொஹர் நேரம் வருது தொழுவலை, அசர் நேரம் வருது தொழுவலை, மகரிப் வருது தொழுவலை, இஷாவுடைய நேரம் வந்த பிறகுதான் லொஹர், அசர், மகரிப் 3ஐயும் தொழுதுட்டு இஷாவையும் தொழுதாங்க. இது திருமீதியில் இருக்குது, நசாயில் இருக்குது. அசரை தொழுதார்கள் கலாவாக, புகாரி முஸ்லிமில் இருக்குது. இதை நமக்கு சொன்னாங்க. 3 நிலைக்கு ஆதாரம் வச்சுட்டோம். அவங்க தோற்று போயிட்டாங்க. இப்போ இப்படி ஒரு ஹதீஸ் மறுக்க முடியாத புகாரில் இருக்குது. என்ன சொன்னாங்க, இல்லை அது நினைவு இருந்தாலும் விடலை, மறந்துட்டாங்க, ஸல்லல்லாஹு மறந்துட்டாங்களாம். நான் கேட்டேன், மறக்க கொஞ்ச நேரமாக இருந்தால் சில மனிதர்கள் அடிப்படையில் நீங்கள் சொன்னது ஒப்புக்கொள்றதா இருந்தாலும், எங்கள் லோஹர்லேருந்து மகரிப் வரைக்குமா அரை நாளாக மறந்துகிட்டு இருப்பாங்க, நீங்கள் மறப்பீங்களாங்க? உங்கள் வாழ்க்கை நடந்திருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். லோகரிலேருந்து மகரிப் வரைக்கும் நான் தொழுகையெல்லாம் மறந்துட்டு இருந்திருக்கிறேன், அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நடந்திருக்குன்னு சொல்லி. உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்வதற்கே நீங்கள் கூச்சப்படுகின்ற போது, அதை போய் நபியலாம் ஸல்லல்லாஹு செஞ்சாங்கங்கிறீங்க. சரி, அவங்க ஒரு ஆள் இருந்தாங்களா, மற்ற சஹாபா பெருமக்கள் இருந்தாங்களா, எல்லாம் சேர்ந்து மறந்து போயிட்டாங்களா? அறிவுக்கு பொருந்துதா இது அப்படின்னு சொன்னோம். நினைவு இருந்துதான் மறக்கவில்லை அப்படின்னு சொன்னோமா? என்ன செஞ்சுருக்கணும் வஹாபிகள்? இல்லை நான் மறந்ததான்னு வண்டியை ஓட்டியிருக்கணும். என்ன சொன்னாங்க கடைசியில், பார்த்தீங்களா இது மன்சூகுன், நீங்கள் சொன்னீங்களே இது மாற்றப்பட்டு விட்டதுன்னு வந்து போச்சு, அதனால் கொண்டு வராதிங்க என்னாங்க. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சொன்னோம் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், மாற்றப்பட்டு விட்டதா? இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த அதிகம் என்ன விளக்கம் கொடுத்தீங்க? ஸல்லல்லாஹு மறந்ததுனால தான் விட்டாங்க நீங்கள். அப்போ மறந்துட்டு விட்டதுக்குடைய சட்டம் தான் மாற்றப்பட்டு கொண்டு வரும் உங்களை கூட்ட பிரகாரம். நீங்கள் என்ன சொல்றீங்க, மறந்துட்டா கல்லா செய்யணுங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிராக ஆதரவு கொண்டு வரீங்க. மறந்துட்டா கல்லா செய்யணுங்கிறது அவங்களோட நிலைப்பாடு இருக்கு. வஹாபிகள் மறந்துட்டாலும் தூங்கிட்டாலும் தொலை விட்டால் கல்லா செய்யணும், நினைவிருந்து விட்டால் அதான் கல்லா செய்யக்கூடாது. இது அறிவுக்கே பொருந்தாது. ஒருத்தன் தப்பு பண்ணான், தெரியாதனமாக செஞ்சியா வேணும்னு செஞ்சியா அப்படி கேட்டால், நான் தெரியாதனமாக செஞ்சுட்டேன். அப்படியா, உனக்கு தண்டனை. இன்னொருத்தன் சொன்னான், வேணும்னு தாங்க செஞ்சேன் இது அப்படின்னா, அப்படியாப்பா போப்பா. இது அறிவு பொருந்துமா? தெரியாதனமாக செஞ்ச வேணாம் மன்னிக்கலாம், வேணும்னு செஞ்சோன்னே ஏங்க தெரியாதனம் மறந்துட்டு தொழுவிட்டால் கதா செய்யணுமா? வேணும்னு விட்டால் கதை தேவையில்லையா? அறிவுக்கே பொருந்தாது. அறிவுக்கும் இந்த வஹாபியலுக்கும் சம்பந்தம் இல்லை, குர்ஆனுக்கும் வஹாபியலுக்கும் சம்பந்தம் இல்லை, ஹதீஸுக்கும் வஹாபியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ அவங்க நிலைப்பாடு எதிராக கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அதுவும் மறந்துட்டான்னு சொன்னவங்க அந்த அது மாற்றப்பட்டு விடுவது நிப்பாட்டுறாங்க. என்ன உங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக கொண்டு நீங்கள் தான் மறந்துட்டு விட்டாலும் கதா செய்யலான்ட்டீங்கல்ல. இந்த ஹதீஸுக்கு மறந்துட்டாலும் இது வரைக்கும் அர்த்தம் வச்சுங்க, இப்போ என்ன மாற்றப்பட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு எதிராகவே நீங்களா? ஏன்னா எங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்து இருக்கிறீங்க. மறந்துட்டாங்க, நம்ம எதுக்கு வாதிட வந்தவங்க மறந்து விட்டாங்க. இப்படி அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக சொல்லி மூன்றிலையுமே அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசியாக நம்ம சொல்றதா இருந்தால், அந்த காத்தாங்குடி இளைஞர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வஹாபி இளைஞர்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த வஹாபி இளைஞரை பற்றி வாதம் செய்தவர்கள் சொன்னாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், எங்கள் இளைஞர்களுடைய சட்டியில் அது வேகாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் குர்ஆனை சொல்கிறோம், ஹதீஸை சொல்கிறோம், எங்கள் சட்டியில் வேகாதா? அப்போ எப்படி மூளையை மழுங்கடித்து வைத்திருக்கிறீர்களா உங்கள் இளைஞர்களை? எது சொன்னாலும் தலையாட்டும் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மைகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார்களா உங்கள் இளைஞர்களை? என்ன சொல்லணும்? யாரு சொன்னால் என்ன? குர்ஆனை சொன்னா எடுத்துக்கிறங்க, யாரு சொன்னா என்ன? ஹதீஸ் சொன்னா எடுத்துக்கிறங்க, அப்படி இருங்க என்று இளைஞர்களை சொல்ல வேண்டியவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், எங்க இளைஞர்கள் சட்டியால் வேகாது. தங்களுடைய இளைஞர்களை அறிவில்லாதவர்கள் என்று சொல்கிறார்கள் அந்த இடத்துல. எங்கள் இளைஞர்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் என்கிறார்கள் அந்த இடத்துல. என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு விவரம் இல்லை, அவங்களுக்கு சிந்திக்கும் திறன் இல்லை.
சரியான அறிவு இல்லை. இப்படி சொல்லியுமா இளைஞர்களே, காத்தாங்குடி இளைஞர்களே அந்த கூட்டத்துக்கு பின்னால் போக போறீங்க? உங்களை ஒண்ணுமில்லான்னு சொல்லிவிட்டாங்க, சிந்திக்க தெரியாமல் சொல்லிவிட்டாங்க. இந்த நிலையில் உங்களுக்கு பட்டம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, முத்திரை குத்திருக்கிறாங்க. இன்னும் அவர்களுக்கு பின்னால் நீங்க போறீங்க. இன்னொன்று இளைஞர்களே, காத்தாங்குடி இளைஞர்களே சொல்றேன், நீங்க அவங்களுக்கு பின்னால போறீங்க. ஏன்? இவங்க சொல்றப்பதான் நடந்தா மறுமையில வெற்றி கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஆசையில தானே. உங்களுடைய ஆசை வரவேற்கத்தக்கது, ஆனா தேர்ந்தெடுத்த வழிதான் தவறானது. இவர்களை நம்பி போனீங்கன்னு வைங்க, வெற்றி பெற முடியாது, தோல்விதான். இவங்க நம்பி போனா சொர்க்கம் கிடையாது, நரகம் தான். ஏன்? இறைவனுக்கு உருவம் இருக்குன்ட்டாங்களங்க. இஸ்லாத்திற்கும் உருவ வழிபாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆளுக்கு இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னாக்கா சிலை வழிபாடு எப்படி வந்தது? மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி வந்துச்சு? இப்படிதான் எவனோத்தம் போதிச்சான், இறைவனுக்கு உருவம் இருக்குண்டு அவன் கற்பனை பண்ணான், கற்பனை தாழ்ந்தவாறு வடித்து வச்சுட்டான். அப்பாவி இளைஞர்களே, உங்களுக்கும் இந்த நிலை தான் ஏற்படும். சரி, நீங்க அவங்கள பார்த்து கேட்டீங்களா? இறைவனுக்கு 2 உருவம், நீங்க அரிசிக்கு மேல எத்தனை உருவம் கேட்டாங்களே, இன்னும் சொல்லலை. எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க உங்களை தான் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். அரிசிக்கு மேல இறைவன் இருக்கிறாங்கிறீங்களே, எத்தனை உருவம் சொல்லுங்க. இறைவன் யாருன்னே தெரியாம எனக்கு வணங்கிட்டே இருந்து எங்களுக்கு மூத்து வந்து என்னங்க செய்யறது? அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் யாருன்னு புரிந்து வணங்கணும். இறைவனுக்கு மேலே உருவம் எத்தனை உருவம் தெரியாது. அப்ப இறைவன் பற்றி நீங்க எங்களுக்கு ஒன்றும் சொல்லி தரல, சொல்லி தாங்க என்று அப்பாவி இளைஞர்கள் அவரை பிடிங்க. ஏன் பிடிக்க சொல்றாங்க? அவங்க சொன்ன மாதிரி நடங்கிறதுக்கா? இல்ல, அவர்கள் வழிகேடர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். கேள்வியை கேட்டு தக்க பதில் இல்லைன்னா இவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் என்ற முடிவுக்கு வந்து அவர்களை விட்டு வெளியே வாங்க, அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா நீங்களும் மறுமையின் வெற்றி விரும்புறீங்க. அவங்களுக்கு பின்னால் போகாதீங்க, உங்கள் வாழ்க்கையை தொலைத்திராதீங்க. அப்பாவி இளைஞர்களே, காத்தாங்குடியை சார்ந்த அப்பாவி இளைஞர்களே, நாம் இந்த உலகத்தில் பிறந்தது இந்த மண்ணுக்காக அல்ல, மறுமைக்காக பிறந்தோம். நம்முடைய இலக்கு மறுமையின் வெற்றி. அந்த மறுமையின் வெற்றிக்கு தடையாக நிற்பவர்கள் தான் இந்த வஹாபி இளைஞர்கள். இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னால் போகாதீங்க. ஏன்னா அங்க இந்தியாவில் இந்த வஹாபி ஆலிம்கள் சில சீனியர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொன்னோம், அவங்க நம்பியிருக்கோம் சொல்லிட்டோம். அங்கேயும் கூடாரம் கலைந்து கொண்டு தான் வருகிறது. முந்தின வேகமெல்லாம் கிடையாது, அந்த வேகமெல்லாம் போச்சு, சுருதி குறைந்து விட்டது. இங்கே சில இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஆன்சாக்கள் நிற்கிறாங்க. இவங்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். காத்தாங்குடியை சார்ந்த அப்பாவி இளைஞர்களை உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், உங்கள் மீது நல்லெண்ணம் வைத்து வைக்கிறேன். உங்களை எங்க அழைச்சிட்டு போறாங்க? உருவ வழிபாடுக்காரர்களை அழைச்சிக்கிட்டு போறாங்க, ஜஹ்மியா கொள்கைக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க, முஜஸ்ஸிமா கொள்கைக்கு அழைச்சிட்டு போறாங்க. முஜஸ்ஸிமா கொள்கையெல்லாம் வழிகட்ட கூட்டம். இறைவனுக்கு உருவம் உண்டு என்கின்ற கருத்து யகூதிகளுடைய மதுஹப், யகூதியுடைய கருத்து அது. இதை நான் சொல்லல, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இமாம் நவவி சொல்லியிருக்கிறாங்க என்று ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தாங்களே சம்பந்தமே இல்லாம, அந்த நவவி இமாமே சொல்லியிருக்கிறாங்க, இறைவனுக்கு உருவம் கற்பிப்பது யகூதியுடைய மதுஹப். அப்பாவி இளைஞர்களே, காத்தாங்குடி இளைஞர்களே, இன்னுமா அந்த யகூதி மதத்தை பின்பற்ற போறீங்க? இந்த 4 பேர் சொல்றாங்கன்னு சொல்லி, இந்த 4 பேர் மறுமையில எந்த நிலையில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதாங்க. அவங்களை தங்களை தாங்களே தற்காத்து கொள்ள முடியாதாங்க. அவங்களுக்கு பின்னால் நீங்க போறீங்க, உங்களை அவங்க பாதுகாத்துருவாங்களா? ஜஹ்மியா கொள்கைக்கு அழைச்சிட்டு போறாங்களே. ஜஹ்மியா கொள்கைன்னு என்ன தெரியுமா? இறைவன் எல்லாவற்றிலும் இறங்கி இருக்கிறான், இதுல இறங்கி இருக்கிறான், இதுல இறங்கி இருக்கிறான். என்ன இவங்களுக்கு இந்த வஹாபி ஆன்சாக்கள் என்ன சொல்றாங்க? அரிசுக்கு மேலே இறைவன் இறங்குகிறான். ஜஹ்மியாவுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். அவன் அல்லாஹ்வை எல்லா இடத்துலையும் இறக்கி வச்சு விட்டான். இந்த வஹாபிகள் அரிசில போய் இறக்கி வச்சு விட்டாங்க. அந்த ஜஹ்மியாவுடைய குட்டிகள், அந்த ஜஹ்மியாவுடைய வாரிசுகள். ஆகவே காத்தாங்குடியை சார்ந்த அப்பாவி இளைஞர்களே, உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது நல்லெண்ணம் வைத்து கூறுகிறேன். நீங்க அவங்க சத்தியத்தை தான் சொல்றாங்க நினைச்சுக்கிட்டு தான் போயிருக்கிறீங்க. அவங்க வழிகேட்டை போதிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நீங்க போயிருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். சத்தியத்தை சொல்ல தான் போனீங்க, ஆனா அவங்க சத்தியத்தை சொல்ல. உங்க மேல நல்லெண்ணம் வச்சு சொல்றேன், நீங்க திருந்துங்க. அப்படி திருந்தனா உங்கள் மூதாதையர்கள் உங்களுக்கு நல்ல துவா செஞ்சிருக்கிறான், அந்த பரக்கத்துன்னு அரும். இதுக்கு மேலும் இல்லை, நாங்கள் எப்படி போனாலும் போவோம் அப்படின்னு சொன்னா இறைவன் வகுத்ததை யாராலும் மாற்ற முடியாது. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் குர்ஆனை சொல்லிட்டான். சில பேருடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டான். அந்த லிஸ்டில் நீங்க சேர வேணாம் என்று. கடைசியாக இந்த விவாதம் சிறப்பாக நடைபெற்றது, பலருடைய முயற்சியின் மூலம் நடைபெற்றது. இது ஒரு கூட்டு முயற்சி.
ஒருவர் இருவர் என்றெல்லாம் கிடையாது. அத்தனை பேரும் யாரெல்லாம் இதுக்கு ஒத்துழைப்பு நல்கிறாரோ அத்தனை பேரும் பாராட்டுதலுக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். இதில் மஜ்லிஸுல் உலமா சுன்னத் ஜமாத் இலங்கை அதற்கு முதல் நன்றி செலுத்தியாக வேண்டும். ஏன்னா அவங்க தான் முன்னின்று நடத்தினார்கள். அதனால் இந்த சிறப்பு, இந்த பெருமை, இந்த மாண்பு எல்லாம் அந்த அமைப்புக்குத்தான் போய் சேரும். அது அதன் சார்பாகத்தான் நடைபெற்றது. ஆனால் அதற்கு ஒத்துழைப்பாக விவாதம் செய்யக்கூடிய எனக்கு உதவியாளர்களாக அங்கே 4 பேர் இருந்தாங்க. அதில் அதத்து ஒருத்தவங்க, இது அல்லாத மற்ற கல்முனையை சார்ந்த மௌலவிமார்கள் இருந்தாங்க. இது அல்லாமல் மற்ற இயக்கங்கள், அங்கே கல்முனையை சார்ந்த பல்வேறு இயக்கங்கள், கல்முனையிலே இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் அமைப்பை சார்ந்த உலமா பெருமக்கள், இவர்கள்லாம் நமக்கு நல்ல ஊக்குவித்தார்கள். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் கல்முனையை சார்ந்த இளைஞர்கள், துடிப்பு மிக்க இளைஞர்கள். நான் சொல்கிறது இளைஞர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியே கல்முனையை சார்ந்த இளைஞர்கள் தான். அப்படி செயல்பட்டாங்க. எதிரிகளும் அரண்டு விடுற அளவுக்கு பார்த்தாக்கா அவங்களும் அரண்டு போகிறாங்க. நடக்கிறது மட்டக்களப்புல காத்தாங்குடி பக்கம். நாங்கள் கல்முனையிலேருந்து தான் வரணும், காத்தாங்குடியை சார்ந்து தான் வரணும். ஆனாலும் நமது இளைஞர்கள் வீரர்கள் அங்கே இருக்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதே போல் வாதம் முடிந்த பிறகு அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே இது யாரெல்லாம் உதவி செய்தார்களோ ஆலிம்புற மக்கள், இந்த அமைப்புகள், அதே போல மஜ்லிஸ் உலமா சுன்னத் ஜமாத் இலங்கை இளைஞர்கள் அத்தனை பேருடைய கைகளையும் எடுத்து எனது கண்களில் வைத்து ஒத்திக்கொள்கிறேன். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஈருலகிலும் சிறந்த வாழ்க்கையை கொடுத்தருள்வானாக, மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தருள்வானாக, சந்தோஷமான வாழ்வை தந்தருள்வானாக. சுன்னத் ஜமாத்து கொள்கையிலே பிடிப்பை அவர்களுக்கும் அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் கொடுத்தருள்வானாக. நாளை மறுமையிலே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலே இருக்கின்ற நற்பேற்றினை வழங்கிடுவானாக. அந்த நபியனாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித கையின் மூலம் ஹவுதுல் கௌசர் என்கின்ற தடாகத்திலிருந்து நீர் அருந்துகின்ற நற்பேற்றினை தந்தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்க்கின்ற நற்பார்க்கியத்தை நமக்கெல்லாம் இறைவன் தந்தருவானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து இந்த அற்புதமான சிறப்பான விழாவிற்கு ஏற்பாடு செய்த தஅவத்தே இஸ்லாமி அமைப்பை சார்ந்த சகோதரர்களுக்கு, அன்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.